SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 மதுரை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 2/3/2025. இடம் தியாகராசர் கல்லூரி, மதுரை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைகளில் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் செயல்பட்டு வரும் சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 14 தொழிலாளர்கள் திடீரென பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து CITU தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று ஒரக்கடம் மேம்பாலம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும், தொழிலாளர்கள் சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் தொழிலாளர் நல அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பேசிய CITU தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன், தொழிலாளர்கள் நல அலுவலர் மற்றும் அரசு உத்தரவை மதிக்காத தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரேட் இப்போ உள்ள போயிருக்கணும். இவங்க கொடுத்துருக்கிற புகார் உண்மையானு பார்த்துருக்கணும். நீ எதுக்கே கேஷுவல் தொழிலாளியை கான்ட்ராக்ட் தொழிலாளியை உற்பத்தியில் ஈடுபடுத்துற, உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன், ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஷோகாஸ் கொடுத்துருக்கணும். இந்நேரம் அவன் பதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்க நடவடிக்கைக்கு போயிருக்கணும். அது நிறுவனம் ஆச்சுன்னா 6 மாதம் ஜெயில அவனுக்கு. இந்த கமிட்டியில அவங்க பண்ற இந்த அக்கிரமத்தையும் அவங்க கேட்கணும். எதுக்கு நீ கமிட்டி ஊக்கப்படுத்துற? சவுத் கொரியால சாம்சங்கினுடைய இன்னொரு உயர் அதிகாரி தொழிலாளிக்கு எதிராக இப்படிப்பட்ட அன்ஃபேர் வேலை செஞ்சு, ஒரு சங்கத்துக்கு எதிராக வேலை செஞ்சு ஜெயிலுக்கு போனாரு. 18 மாசம் 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு 6 மாசம் தண்டனை கொடுக்கணும் இப்ப இருக்கிற சட்டப்படி. இவ்வளவு தப்பு பண்றவங்களுக்கு அரசாங்கம் உடந்தை. எங்க உரிமை எங்களுக்கு கொடுங்கன்னு 16 வருஷம் கழிச்சு கேட்கிறான். அவனை அடக்கவும் ஒடுக்கவும் என்று சொல்வது என்ன நியாயம்?